பயப்படுகிற ஒரு பயத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? எதற்காக ஆண்டவருக்கு பயப்படணும்? எந்த எந்த காரியத்திலெல்லாம் கர்த்தருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படுகிறதின் முக்கியத்துவம் என்ன? தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அதனால் உண்டாக்கப்படுகிற சகல நன்மைகள் என்னதென்பதை குறித்து நாம் தொடர்ந்து அதை குறித்து தியானித்துக் கொண்டே இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்க, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறியோ தேவன் உனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஏன் அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு? அவர் கொடுக்கிறதின் நோக்கம் என்ன? அந்த ஞானம் எப்படியெல்லாம் உன்னை வழிநடத்தி கொண்டு வரும் என்பதையும், அந்த ஞானத்தை நீ இழந்து விட்டாலோ அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் இருதயத்திற்குள்ள இருந்து போய்விட்டாலோ உன் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடந்த வாரத்துல தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறார், அதன் மூலமாய் அவர் கொடுக்கப்படுகிற நன்மையில ஒன்று ஞானம் என்று சொல்லி பார்த்தோம். அப்ப தேவன் எதற்கு ஞானத்தை கொடுக்கிறார்? உனக்கு நன்மை உண்டாகும்படிதான், உன்னை நன்மையில நடத்தும்படிதான் கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உபயோகப்படுத்துறியோ அது உனக்கு நன்மையாக இருக்கும். அந்த ஞானத்தை உதாசீனப்படுத்திட்டாலோ அல்ல அந்த ஞானத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போயிட்டாலோ அந்த ஞானம் உன்னை விட்டு போய்விடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீ பரிசுத்தத்தை இழந்துட்டனா அது உனக்கு தெரியும். நீ அபிஷேகத்தை இழந்துட்டனா அது உனக்கு தெரியும். ஆனா ஞானத்தையோ தேவனுடைய கிருபையையோ நீங்க இழந்து விட்டீங்கன்னா அது உனக்கு தெரியாது. எப்போதும் கர்த்தரோடு இருக்கிறது போலத்தான் இருக்கும். நல்லா தான் ஜெபம் பண்ணுவேன், நல்லா தான் வேதம் வாசிப்பேன், நல்லா தான் சபைக்கு போவேன், நல்லா தான் பேசுவேன். உன் பார்வைக்கு அல்லது உன்னுடைய செய்கைக்கு நீ ஆண்டவரோடு கூட இருக்கிறது போலத்தான் இருக்கும். ஆனா நீ எங்கேயோ ஞானத்தை இழந்து விட்டாய் என்பது உனக்கு தெரியாது. அது ஞானமாக இருந்தாலும் சரி, அது கிருபையாக இருந்தாலும் சரி, அது தெரியாது. அப்படின்னா ஏன் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார்? அந்த ஞானம் எப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மையை எப்படி நடத்தி தருகிறார்? தேவன் ஞானத்தை கொடுக்கிறதின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நல்ல வசனத்தை கூர்ந்து கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமே அதுதான். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு பயப்படுகிறியோ கர்த்தர் உனக்கு ஞானத்தை தேவன் கொடுக்கிறாரா, அது ஞானத்தின் ஆரம்பம். அந்த காரியத்தை சொல்லிவிட்டு அதற்கு உதாரணத்தை கீழே அவர் சொல்லுகிறாரு, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். யாரு மூட? ஞானம் இல்லாதவன். ஒருவன் ஞானம் இல்லாதவன் என்பது எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவன் கிட்ட அசட்டை இருக்கும். அவன் ஆலோசனையும் எடுக்க மாட்டான், போதகத்தையும் எடுக்க மாட்டான், சொல்லி கொடுக்கிற காரியத்தையும் உதாசீனப்படுத்துவான். அதற்கு பேரு மூடன். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கர்த்தர் ஞானத்தை தருகிறார்? அவர் ஞானத்தை கொடுக்கிறதின் நோக்கம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம்
5வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று உணர்ந்து அதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்பதை முதல்ல உணர வைக்கிறதுக்கு தான் ஞானம். அந்த ஞானம் தேவனை அறிகிற அறிவுக்குள் நம்மை கொண்டு போகிறது. வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நீதிமான்களுக்கென்று அப்படின்னா அந்த ஞானம் என்ன? கர்த்தர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. நீதிமான் சொன்னாவே அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான். பரிசுத்தவான் என்று சொன்னாலும் அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாரா? ஏன் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு மெய் ஞானத்தை, ஏன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் மெய் ஞானத்தை கொடுக்கிறாரு? அந்த ஞானம் தான் அவனை ஆதாயப்படுத்துகிறது. அந்த ஞானம் தான் அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கொண்டு வருகிறது. அந்த ஞானம் தான் அவனை பரலோகத்துக்கு ஆதாயப்படுத்துகிறது, அவனை ஆயத்தத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அந்த ஞானத்தை இழந்துட்டா நீ பரலோகம் போக முடியாது. நீ நீதிமானாக இருந்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஞானம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துறார், எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் உன்னை நீதிமானாக அவருக்கு முன்னாடி வைக்கிறாரு. உனக்கு ஞானத்தை கொடுப்பார், மெய் ஞானத்தை உனக்கு கொடுப்பார். அந்த மெய் ஞானம் உனக்கு கொடுக்கப்படுகிறதின் நோக்கமே அவருடைய ராஜ்யத்திற்குள்ள உன்னை கொண்டு போகிறதற்கு தான். அவருடைய ராஜ்யத்திற்குள்ள உன்னை கொண்டு போகிறதற்கு இந்த பூமியில எப்படி நீ வாழ வேண்டும் என்பதை உனக்கு சொல்லி கொடுப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ ஒரு தவறு செஞ்சிருந்த, நீ தவறு செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேனே என்று சொல்லி நீ வருத்தப்படுகிறீங்களே, அதற்கு பேரு ஞானம் அல்ல. அது ஞானம் கிடையாது. நீ தவறு செய்கிறதற்கு முன்பதாகவே நீ செய்கிற தவறை உனக்கு உணர்த்துகிறதற்கு பேரு தான் ஞானம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு தவறு நீ செய்ய போகிற, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்ய போகிற, அதை செய்கிறதற்கு முன்னாடி நீ செய்கிற காரியம் தப்பு என்பதை உனக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானம் யோசேப்புக்கு உண்டு. அவன் ஒரு பாவம் செய்ய போகிறான். அந்த பாவத்துக்குள்ள ஒரு ஸ்திரீ அவளை கொண்டு போக போகிறான். அந்த பாவத்துக்குள்ள ஈடுபடும் பொழுது ஐயோ கர்த்தர் என்னை கவனிக்கிறாரே, இத்தனை பெரிய பொல்லாங்கு நான் எப்படி செய்வது என்ற எண்ணம் அவன் இருதயத்திற்குள்ள உருவாக்கப்படுகிறதே, அதற்கு பேரு ஞானம். நீங்க பல பேருக்கு அந்த ஞானம் கிடையாது. தவறு செஞ்சதுக்கு பின்புதான் வருந்துருமே தவிர, தவறெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்புதான் ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி நம்ம வருந்துருமே தவிர, அதை செய்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஏன் உனக்கு அதை சொல்லி கொடுக்கல, அந்த நானும் ஏன் உனக்கு அதை சொல்லி கொடுக்கல, எங்கேயோ நீ ஞானத்தை இழந்து கொண்டிருக்கிற. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீதிமான்களுக்கு என்று தான் அவர் மெய் ஞானத்தை வச்சிருக்கிறார். அந்த மெய் ஞானத்தை உனக்கு கொடுக்கிறதின் நோக்கமே உன்னை கர்த்தருக்குள் வளர்த்தி கொண்டு வருகிறதற்காகவும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான். வாசிப்போமா? தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். தானியேல் 12வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும். அப்படின்னா இது கடைசி காலத்து நடக்க போகிற நியாய தீர்ப்பு. இதுல 2 காரியம் அடங்கி இருக்கு. இது நான் உங்களுக்கு பின்னால விளக்கமா சொல்லி கொடுக்கிறேன்.
கடைசி காலத்துல நடக்கிற ஒரு நியாய தீர்ப்பை தானியேல் தரிசனத்துல பார்க்கிறான். ஆண்டவர் கடைசி காலத்துல செய்ய போகிற நியாய தீர்ப்பை தானியேலுக்கு முன்பதாகவே சொல்றார். அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்லுகிறார்? 3வது வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் பரலோகத்தில் அவங்க தான் பிரகாசிப்பாங்க. யாரு பரலோகத்துல பிரகாசத்தோட இருப்பா? யாரை கர்த்தர் பரலோகத்துல மேன்மையா வச்சிருப்பாரு? ஞானவான்களைத்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஞானம் எவ்வளவு உனக்கு முக்கியமா இருக்கணும். வேதத்துல அந்த ஞானம் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இதோ அவருக்குள் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப ஞானம், அறிவு என்று சொல்லப்படுகிறது, பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஒரு தங்கம் உன் கையில் இருக்கு, அதை நீ எவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்து நடத்துவியோ அதை காட்டிலும் அந்த ஞானத்தையும் அறிவையும் நீ ஒரு பொக்கிஷத்தை போல பத்திரமாய் பாதுகாக்கணும். ஏன்னா அதை இழந்துச்சுன்னா அது தெரியாது, அது உனக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்க. அப்படி இழந்து போன பல பேர் வேதத்துல உண்டு. ஞானத்தை இழந்து போய் தேவ தரிசனத்தை இழந்தவர்களும் வேதத்தில் உண்டு. ஞானத்தை இழந்து போய் தேவ ஊழியத்தை இழந்து போனவர்களும் வேதத்தில் உண்டு. ஞானத்தை இழந்து போய் தன்னுடைய ஜீவனையே இழந்து போனவர்களும் வேதத்தில் உண்டு. ஞானத்தை இழந்து போய் பரலோக ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்தவர்களும் வேதத்தில் உண்டு. எல்லாவற்றையுமே ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஞானத்தை ஒரு மனிதன் எப்படி இழந்து போகிறான், எந்த காரியத்தெல்லாம் இழந்து போகிறான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற காரியத்துக்கு நான் கடந்து போகிறேன். ஒரு மனிதன் எப்படி தேவ ஞானத்தை இழந்து போகிறான், இதற்கு உதாரணத்தை இயேசு சொன்னார். இயேசு இதுக்கு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது வசனம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட, அப்படின்னா இந்த 10 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க. 10 பேருமே மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். அப்படின்னா அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் வருகைக்கு, இயேசுவை எதிர்நோக்கி போகிறதற்கு தங்களை ஆயத்தத்தோடு கூட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீவெட்டி என்று சொன்னா அதுக்கு பேரு ரட்சிப்பு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, ரட்சிப்பு என்கிற தீவெட்டியை பிடித்துக் கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது தீவெட்டி, அல்லது தீவெட்டி என்று சொல்லப்படுகிறது ரட்சிப்பை குறிக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட 10 பேரை குறித்து தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்கள் தீவெட்டியை எடுத்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறார்கள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், அதில் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்படிதான் வேதம் சொல்லுது. வாசிப்போம் 2வது வசனம். அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்களும். யாரு புத்தி இல்லாம இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, உனக்கு ஞானம் இருந்துதான் ஆகணும்.
அந்த ஞானத்தை நீ இழந்துட்டாலோ, அந்த ஞானம் உனக்குள்ள இல்லாவிட்டாலோ நீ பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம் என்ன? எதற்கு பரலோகத்துல போக முடியாது? அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்தி உள்ளவர்கள் தீவெட்டையும் கையில பிடிச்சிருக்கிறாங்க, அதை எரிகிறதற்கு எண்ணெயும் கொண்டு போகிறாங்க. புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டியை மாத்திரம் கையில பிடித்திருக்கிறார்கள், ஆனா எண்ணெயையோ அவர்கள் கொண்டு போகவில்லை. எதிர்கொண்டு போகிறாங்க. 6வது வசனம், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிடுச்சு. இயேசு வரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் கேள்விப்படும்படிக்கு நடக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு அதை எடுத்துக்கொண்டீங்கன்னா நடக்கிற சம்பவம் எல்லாம் அவர் வருகை சமீபமாகிவிட்டது என்பதை நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா அந்த சத்தம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம காதுல கேட்குது. அதுதான் ஞானம். அவர் வரப்போகிறார் சத்தம் அன்னைக்கு அவர்களுக்கு காது பட கேட்டது. இன்றைக்கும் இயேசு வரப்போகிறார் என்கிற சத்தம், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று இன்னைக்கு பல இடத்துல சபையில கர்த்தருடைய சத்தம் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை காதுள்ளவனாய் கேட்கணும். ஞானவான்களுக்கு தான் அது புரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. வாசிப்போம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் கொடுங்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உன் ரட்சிப்பு எப்படி அணைஞ்சு போகணும் உனக்கு தெரியாது. இதை உங்களுக்கு அடுத்த வாரம் விளக்கமா சொல்லி தருவேன். அந்த ரட்சிப்பு எப்படி ஒரு மனிதன் இழந்து போகிறான். அந்த ரட்சிப்புக்கு நீ பயந்து நடக்கணும். சும்மா இல்ல, நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், இயேசு வந்தா போயிடுவேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், கர்த்தர் எனக்கு ஆயத்தம் ஆக்கிட்டாரு, நான் அவருக்காக வல்லமையா ஊழியம் செய்யற எல்லா பகுதிக்கும் ஓடுகிறேன், ஆகவே இயேசு வந்தா போயிடுவேன் அர்த்தம் அல்ல. நீங்க வேதத்தை எடுத்து நல்லா வாசிச்சு பாருங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 21, 22 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவருடைய சித்தத்தை செய்யாத எவனும் எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் பரலோகம் போக முடியாது. அந்த சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படுகிறதற்காகத்தான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாரா. அந்த ஞானம் கொடுக்கப்படுகிற நோக்கமே தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறதுக்கு தான். உன் இஷ்டத்துக்கு ஓடுகிறதுக்கு இல்லை, உன் விருப்பத்துக்கு வாழ்கிறதற்கு இல்ல. நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவார் என்பதற்காக அல்ல. அவர் என்ன விரும்புவார், அவர் சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்கு செயல்படுகிறதற்காகத்தான் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஞானம் இந்த 10 கன்னிகையில 5 பேருக்கு உண்டு, 5 பேருக்கு இல்லை. அதுல கேட்கிறாங்க, எப்பா எங்க தீவெட்டி அணைய போகுது, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களே, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. அதுக்கு அவங்க என்ன ரீப்ளே பண்றாங்க வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி. அது என்னங்க விக்கிற இடம்? அந்த விக்கிற இடம்னா என்ன? அது சபையை குறிக்குது. அங்கதான் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துவாரு, அங்கதான் கர்த்தர் உனக்கு சொல்லி கொடுப்பாரு. அதை சொல்லி கொடுக்கும் போது, அதை ஆயத்தப்படுத்தும் பொழுது நீ அசட்டை பண்றியே, அந்த அசட்டை பரலோகத்துக்கு உன்னை போகிறதுக்கு தடை பண்ணும். தெரியுமா? ஞானத்தை நீ கற்றுக்கொள்ளுகிற இடமே சபையில தான். அங்கதான் உனக்கு ஞானத்தை அவர் கற்றுக் கொடுப்பாரு, அங்கதான் உனக்கு ரட்சிப்பை கற்றுக் கொடுப்பாரு,
அங்கத்தான் உனக்கு ஆயத்தத்தை கற்றுக் கொடுப்பாரு. அங்கத்தான் நீ பரிசுத்தத்தை கத்துக்குவ. அந்த சபையை அசட்ட பண்ணிட்டு உன் இஷ்டத்துக்கு உன் விருப்பத்துக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில நீ ஆயத்தமா இருக்க முடியாது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, இதோ விக்கிரமிடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்கள், எங்க கிடைக்குதோ அங்க போங்க. அவங்க சொல்லும் பொழுது இவங்க போயிட்டாங்க. யாரு? வாங்குறதுக்கு போயிட்டாங்க ஆளு. அங்க அப்படி போகும்பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? வாசிப்போம். இதோ மணவாளன் வந்து விட்டான். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவர்களோடு கூட கல்யாண வீட்டுக்குள் யார் உள்ள போனா? புத்தி உள்ளவர்கள் தான். 10 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். நம்ம பாஷையில சொன்னா 10 பேருமே ஆவிக்குரியவர்கள் தான். ஆனா 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் சொன்னாரு. புத்தி உள்ளவர்கள் தான் ரட்சிப்பை பாதுகாப்பாங்க, அவங்க தான் ஆயத்தமா இருக்க முடியும். நீ ஞானத்தை இழந்துச்சுன்னா நீ நஷ்டத்தை தான் சந்தித்து ஆகணும். உள்ள போயிட்டாங்க. உள்ள போன உடனே கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப புத்தி இல்லாதவங்க வர்றாங்க. என்ன வாங்கிட்டு எண்ணெய வாங்கிக்கிட்டு வர்றாங்க. தீவட்டியை பிடிச்சுக்கிட்டு எண்ணெய வாங்கிக்கிட்டு புத்தி இல்லாதவங்க வந்து நிக்கிறாங்க. வாசிப்போம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் யாரங்க பார்த்து சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து. உங்களை யாருன்னு எனக்கு நீ ஞானத்தை இழந்துச்சேன்னா பரலோகத்தை இழந்துருவேன். ஏன்னா அந்த ஞானம் தான் உன்னை ஆயத்தப்படுத்துகிறது. அதனாலதான் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வச்சிருக்கிறார். அந்த ஞானம் நீதிமான்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறது. அந்த ஞானம் தான் அவனை ஆயத்தத்துக்குள்ள கொண்டு போகிறது. அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. ஞானத்தை இழந்துச்சேன்னா பரலோகத்தை இழந்து விடுவாய். நம்பர் 2, இரண்டாம், வேதத்துல மோசேன்னு சொல்லி ஒரு தேவ மனிதன் உண்டு. அந்த மனிதனோடு கூட பிறந்த 2 பேர் உண்டு. ஒருத்தன் ஆரோன், இன்னொருத்தி மீரியா. 3 பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிறவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஒருத்தன் மெய்ப்பன், ஒருத்தன் ஆசாரியன், ஒருத்தி தீர்க்கதரிசி. 3 பேருமே கர்த்தரால் உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களை வைத்துத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவங்களை வச்சா நடத்திட்டு வர்றார். அப்படி கர்த்தர் அவர்களை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வரும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வருது. யாருக்குள்ள? குடும்பத்துல நடக்கிற ஒரு சண்டை. மோசேக்கும் ஆரோனுக்கும் மீரியானுக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாகுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. சீக்கிரம் வாசிங்க. என்னாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. யாருக்கு விரோதமா பேசி? மோசேக்கு. இது குடும்பத்துல நடக்கிற சகோதர சகோதரிக்குள்ள நடக்கிற ஒரு காரியம். 40 வருஷத்திற்கு முன்பதாக நடந்த ஒரு காரியத்தை 40 வருஷம் கழித்ததுக்கு பின்பு அவர்களுக்கு ஞாபகம் வரும் பொழுது அவர்கள் இருதயத்திற்குள் அது இருந்துகிட்டே இருக்குது. அந்த இருதயத்திற்குள் அவர்கள் வைத்து விட்டு ஒரு நாள் மோசையை பார்த்து அவங்க விரோதமா பேசுறாங்க.
அவன் நம்ம ஜாதி இல்லையே, அவன் நம்ம கோத்திரம் இல்லையே, அவன் யாரோ ஒரு புறஜாதியா தானே, எப்படி அங்க போய் கல்யாணம் பண்ணலாம் என்று சொல்லி அவர்கள் அவன் விரோதமாய் பேசுகிறார்கள். வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையா? நீ செய்யறதெல்லாம் ஆண்டவர் ஓகே சொல்லுவாரா? நீ பண்றதெல்லாம் தப்பு, நீ செய்யறதெல்லாம் தப்பு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாரா? உன்னை மட்டுமா உபயோகப்படுத்துற, எங்களையும் தான் உபயோகப்படுத்துறாரு. வாசிங்க. அதுதான் பியூட்டிஃபுல்லான வசனம், அதுதான் பியூட்டிஃபுல்லான வசனம். நீ யாருக்கு விரோதமா பேசுறியோ கர்த்தர் அதை கேட்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க ஐயா. நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? எப்பவுமே உன் இருதயத்திற்குள்ள ஒரு வசனம் எப்பவுமே உன் இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என்ன வசனம் உனக்குள்ள இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் கவனிப்பார். அது இருக்கணும் உன் இருதயத்துல எப்பொழுதுமே. நீ எங்க போனாலும் சரி, எங்க பேசினாலும் சரி, என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, அது வீட்டில இருந்தாலும் சரி, சபையில இருந்தாலும் சரி, சபைக்கு பின்னால இருந்தாலும் சரி, உன் வேலையில இருந்தாலும் சரி, போன்ல இருந்தாலும் சரி, நீ யாரு கூட எந்த இடத்துல எப்படி எந்த காரியத்தை எங்க எந்த கார்னர்ல எப்படி பேசினாலும் சரி, கர்த்தர் அதை கவனிப்பார். அதை கவனிப்பாரு. அந்த எண்ணம் இருதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கவனமா வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ எப்போ மற்றவங்களுக்கு விரோதமா பேசுறியோ, எப்போ நீ முறுமுறுக்க ஆரம்பிக்கிறியோ, அப்பவே ஞானம் போயிடும். ஞானம் போனதுனால தான் இங்க மீறியான ஆரோனை என்ன பண்றாங்க? அவனுக்கு விரோதமா பேசுறது மாத்திரமல்ல, உன்னை மட்டுமா ஆண்டவர் உபயோகப்படுத்துறாரு, எங்களையும் தான் உபயோகப்படுத்துறாரு, எங்களையும் தான் கர்த்தர் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறார். காரணம் ஏன் இப்படி பேசுறாங்க? ஞானம் போயிடுச்சு. ஞானம் போயிடுச்சுன்னா வார்த்தை தாறுமாறா வெளியே வரும். என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஞானத்தை நீ எங்கேயோ இழந்துட்ட, அல்லது ஞானத்தை எங்கேயோ இழந்து கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். ஆனா நீ பேசுறது எல்லாத்தையும் கர்த்தர் கவனிப்பா. கர்த்தர் 3 பேரையும் கூப்பிட்டாங்க. 3 பேரையும் வாங்க, எங்க கூடாரத்துக்கு வாங்க. 3 பேரும் கூடாரத்துக்கு போய் நிக்கிறாங்க. அப்படி கூடாரத்துக்கு போய் நிக்கும் பொழுது கர்த்தர் ஆரோனையும் மீரியாமையும் குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7-8 வசனங்கள். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னைக்கு அவனை அழைச்சனோ அந்த நாள்ல இருந்து அவன் என் பார்வைக்கு உண்மையா நடக்கிறான். அவன் உண்மையா நடக்கும் பொழுது அவனை குறிச்சு பேசுகிறதுக்கு உனக்கு பயம் இல்லாம ஏன் போச்சு? அதுதான் பியூட்டிஃபுல்லான வசனம். வாசிங்க. அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாக பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். இப்படி இருக்க உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். உள்ள பயம் இல்லைன்னா வார்த்தை வேற மாதிரி வரும். உள்ள பயம் இல்லைன்னா ஞானம் போயிடும். கர்த்தருக்கு பயப்படுதலே, எப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போயிடுச்சு அன்னைக்கு 2 பேருக்கு ஞானம் போயிடுச்சு. யாரு? ஆசாரியன். யாரு? தீர்க்கதரிசி. தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி பேசுறவா. ஆனா அவங்களுக்கே தெரியல அவங்க ஞானத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லி. அதைத்தான் ஞாபகப்படுத்துறார். என் தாசனாகி மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது. வாசிங்க அடுத்த வசனம். கர்த்தருடைய கோபம் ஞானத்தை இழந்துச்சனா நீ நஷ்டத்தை சந்திச்சுதான் ஆகணும். நல்லா தெரிஞ்சுக்க. நீ ஞானத்தை இழந்துட்டியா நஷ்டத்தையும் சந்திக்கணும், பாடுகளையும் நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
தெரியுமா? அவங்க 2 பேரும் ஞானத்தை இழந்துட்டாங்க. ஆரோன் மேல அபிஷேகம் இருந்தா தப்பிச்சுக்கிட்டான். ஆரோன் மேல அபிஷேகம் இருந்தால தப்பிச்சுக்கிட்டான். ஆனா மீரியா மாட்டிட்டா. குஷ்டரோகி ஆனாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க அதுக்கப்புறம் எடுத்து வாசிச்சு பாருங்க, மீரியானுடைய ஊழியமே இருக்காது. மீரியானுடைய ஊழியமே, ஆரோனும் ரொம்ப நாள் போக மாட்டான். காரணம் என்ன? வார்த்தை. ஞானம் போயிடுச்சுன்னா ஊழியத்தை இழந்துடுவேன். கவனமா நடக்க, கவனமா நடக்க. உன்னை குறிச்சு ஆண்டவர் பெரிய திட்டம், பெரிய பிளான வச்சிருப்பார். ஆண்டவர் உன்னை குறிச்சு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருப்பார். எவ்வளவு பெரிய நோக்கத்தை வச்சாலும் எப்பொழுதுமே சரி, ஆண்டவர் கிட்ட போய், ஆண்டவரே என்னை குறிச்சு எப்படி வச்சிருக்கிறீர், என்ன வச்சிருக்கிறீர், என்ன சித்தம் வச்சிருக்கிறீர், எப்படி என்ன வச்சு ஆண்டவர் எப்படி எல்லாம் ஊழியம் செய்ய போகிறீர், என்னை குறிச்சு வச்சிருக்க பிளான், திட்டம், தரிசனம் எல்லாத்தையும் சொல்லுங்க. கேட்கவே கேட்காது. அதை கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன்னை அழைச்சிட்டாரா, உன்னை தேவன் நிச்சயம் நடத்தி தான் தீருவார். அல்லேலூயா. நீ பின்வாங்கி போனாலும் உனக்கு தேவன் இன்னொரு சான்ஸ் கொடுத்து மறுபடியும் உன்னை கொண்டு வர அவரால முடியும். ஆனா அதற்கு நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே? அதற்காக நான் எப்படி ஓடணும் ஆண்டவரே? அதற்காக நான் எப்படி ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே? அதை கேளு அவர்கிட்ட. அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுகிறதற்கு ஏற்ற ஒரு ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அதை நீ கேட்கணும் அவர்கிட்ட. அந்த ஞானம் இருந்துச்சுன்னா அந்த ஊழியத்தை எப்படி நடத்தணும் கர்த்தர் உனக்கு சொல்லி கொடுத்துருவார். அந்த ஞானம் உனக்கு சொல்லும். அல்லேலூயா. அந்த ஞானம் வேணும்னா அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். சும்மா வராது, சும்மா வராது. நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வச்சிருக்கிறவனா யாரு நீதிமா? தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவர் எலியான்னு சொல்லி ஒருத்த வேதத்துல இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். அந்த எலியாவே ஞானத்தை இழந்துட்டான்னு யாருக்காவது தெரியுமா? தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டவன் தான் எலியா. தேவனுடைய சன்னிதானத்தில் எப்போதும் நிற்கிறவன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டவன், கர்த்தரோடு கூட உறவு வச்சிருக்கிறவன், தேவன் ஒருவர் உலகத்தில் வாசம் பண்ணுகிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டின அந்த எலியா ஞானத்தை இழந்துட்டான். நமக்கு தெரியாது. அந்த ஞானம் எப்படி போகுதுன்னு தெரியுமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. நான் நாளை இந்நேரத்தில் பிராணனுக்கு செய்யாதே போனால் அதற்கு அதிகமாகவும் என்று சொன்ன. யாரு சொல்றா? எசபெல் சொல்றா. என் தீர்க்கதரிசில நீ சாகடிச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். நாளைக்கு உன் கதையை நான் முடிச்சு காண்பிக்கிற பாரு. சொன்ன உடனே எலியாவுக்குள்ள வந்தது என்ன தெரியுமா? 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்த பொழுது யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு, அப்படின்னா வெச்ச இடத்தை விட்டு இப்ப வெளியே ஓடுறான்னு அர்த்தம். வச்சிருக்கிற கர்த்தர் வச்சிருக்கிற இடத்தை விட்டுட்டு இப்ப இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் படுகிறான். காரணம் என்ன? எசபெலுடைய பயமுறுத்துதல். அதை கேட்ட உடனே அவனால உள்ள இருக்க முடியல. ஐயோ நம்மள செத்துருவோமா? அந்த பயம் உள்ள வந்த உடனே இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். வாசிப்போம். தன் வேலைக்காரனை அங்க நிறுத்தி விட்டான். அப்படின்னா ஸ்தானத்தை இன்னொருத்தன் கையில கொடுத்துட்டான். அவன் ஸ்தானம் இன்னொருத்தனுடைய கையில கொடுத்துட்டான். நீ இருப்பா, நான் கிளம்புறேன்.
நான் இங்க இருந்து நாம என்ன சாவடிச்சு போடுவா. எப்ப தேவன் வச்ச இடத்தை விட்டு நீ போயிட்டியோ அப்பவே ஞானம் போயிடும். தெரியுமா? நேற்று கர்த்தர் இதை குறித்து எனக்கு சொல்லி கொடுக்கும் போது நான் அசந்து போயிட்டேன். தேவன் வச்ச இடத்தை விட்டு போகும்போது ஞானம் போயிடும். எலியாவுக்கே அந்த நிலைமைன்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அதுக்குதான் மெயின் ஞானத்தை கொடுக்கிறாரு. சும்மா ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கல. தேவன் ஒரு இடத்துல வச்சிருப்பாரு, அங்க கேர்ஃபுல்லா நட. அங்க வச்சிருக்கிற இடத்துக்கு மிகுந்த கவனமா நட. ஸ்தானத்தை இழந்துட்டேன்னா ஞானம் போயிடும். வாசிங்க அடுத்த வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று சொல்லி. யாரு? எலியா புலம்புறான். போதும் ஆண்டவரே போதும். ஒரு சூரச்செடியின் கீழே உட்கார்ந்து தன் சாக வேண்டும் என்று எலியா புலம்புறான்னா ஞானம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஞானம் போயிடுச்சு. யாருங்க? எப்போதும் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 17:1 அவனை குறித்து சொல்லப்படுகிறது. எப்போதும் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த எலியா தான் இப்ப சூரச்செடியின் கீழே படுத்துக்கிட்டு நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறானே. காரணம் என்ன? ஞானம் போயிடுச்சு. வாசிப்போம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்கிலும் போதுமாண்டவரே. உமக்காக நான் ஓடினது ஓட்டெல்லாம், உமக்காக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இனிமேல் என்னால முடியாது. இதுக்கு மேல என்னால முடியாது. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். உம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. நடந்தது என்ன தெரியுமா? 16வது வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை அபிஷேகம் பண்ணி சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே. யாருடைய ஸ்தானத்தில? உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் ஊழியம் இன்னொருத்தருடைய கையில கொடுக்கப்படுகிறது. ஞானம் போயிடுச்சுன்னா இதுதான் நடக்கும். தெரியுமா? ஐயா, உன்னை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், உன்னை குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். நீ மறிக்கிற வரைக்கும் இன்னொருத்த கையில அவர் கொடுக்க கூடாது. அது உன்னை வச்சு திட்டம் வச்சிருக்கிறாரா, அது உன்னை முடிக்கிற வரைக்கும், உன்னை குறித்து தேவன் வச்சிருக்கிறது எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அந்த ஞானம் உனக்கு இருக்கணும். அந்த ஞானம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா ஊழியம் இன்னொருத்தருடைய கையில போயிடணும். உங்களுக்கு தெரியுமா? நீ பல நேரத்துல இன்னைக்கு அப்படிதான் நம்ம வளரிட்டு கிடக்கிறோம். எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். உனக்கு வேண்டான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் உன் கையில கொடுக்கிறாரு உன்னை நடத்தணும்னு சொல்லி. நீ அதுக்கு உடனே எனக்கு வேண்டாம் சொல்லிட்டயா? ஒரு வாட்டி பாப்பாரு, 2 வாட்டி பாப்பாரு, 3வது வாட்டி ஒன்ன விட ஒருத்தர் தூக்கிட்டு வந்து மேல நிப்பாட்டி வச்சிருவாரு. அல்லேலூயா. ஞானத்தை எலியா இழந்தா ஊழியம் இன்னொருத்தருடைய கையில போயிடுச்சு. இந்த ரகசியம் நமக்கு தெரியாது. எதுக்கு ஞானத்தை கொடுக்கிறார்? எதுக்கு ஞானத்தை கொடுக்கிறார்? புதிய ஏற்பாட்டுல அனனியா சப்பீரான்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. யார் 2 பேரு? அனனியா சப்பீரா. வாசிப்போமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன்
அவனுடைய மனைவியாகிய சபிராலும் சபிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். யார் இந்த ரெண்டு பேரு? தேவனால வழி நடத்தப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து நின்றவர்கள் ரெண்டு பேரும். தேவனுடைய ஆலயத்தில் அனுதினமும் கர்த்தரை தொழுது கொண்டு அனுதினமும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் ரெண்டு பேரு. சத்தியத்துல வழி நடத்தப்பட்டவர்கள் இந்த ரெண்டு பேரும். இவர்கள் ரெண்டு பேரும் அந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி கொண்டு கர்த்தரோடு கூட உறவு வைத்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இருதயத்திற்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு எதையாவது. ஆகவே என்ன பண்றாங்க, ஒரு காணியாட்சி விற்கிறாங்க. அதை விற்று கர்த்தருக்கு கொடுக்கணும் என்ற ஒரு முடிவுக்குள்ள வர்றாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் இசைந்து தான் அதை செய்யறாங்க. ரெண்டு பேருமே அதை விட்டு கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை விற்கவும் செய்கிறாங்க. அதை விட்டதுக்கு அப்புறம் அவங்க கையில பணம் வருது. அதை பார்த்த உடனே இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பண ஆசை வந்துருச்சுன்னா ஞானம் போயிடும் அர்த்தம். தெரியுமா? இவங்க ரெண்டு பேருக்கு ஞானம் போயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? வாசிங்க 2வது வசனம். தன் மனைவி அறிய தன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து வைக்கிறா. யாருக்குமே தெரியாது நினைச்சு வந்து வைக்கிறா. அவன் கொண்டு வந்து அந்த பாதத்துல வைக்கும் பொழுது அங்க இருக்கிற பேதுருக்கு கர்த்தர் சொல்லி போட்டாரு. அவங்களுக்கு தெரியலையே. அதனாலதான் பேதுரு என்ன கேட்பான் தெரியுமா? 3வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. எப்படி இது பேதுருக்கு தெரியும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன் அங்க நடந்திருக்குது. அதுக்கு முன்னாடி அங்க ஒரு கான்வர்சேஷன் ஓடி இருக்குது. அவன் கொண்டு வந்து வைக்கும் பொழுது பேதுரு அவன் கிட்ட போய் கேட்டு இருக்கிறான், இவளுக்கு தான் வித்து இருக்கிறியாப்பா? அவன் துணிகரமா சொல்லி இருக்கிறதா, இவ்வளவுக்கு தான் வித்த, இவ்வளவுக்கு தான் வித்த. அதற்கு பின்புதான் பேதுரு அதுக்கு ரீப்ளே கொடுக்கிறான். அதுக்கு என்ன ரீப்ளே கொடுக்கிறான்? பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி யாருக்கு ஞானத்தை இழந்துட்டா? ஒருத்தன் ஞானத்தை இழந்துட்டா அவன் வாயிலிருந்து சரளமா பொய் வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கோ. ஞானத்தை இழந்துச்சேன்னா உன்னால உண்மையா பேசவே முடியாது, உன்னால உண்மையா இருக்கவே முடியாது. சரளமா போய் பேசுவாங்க, சரளமா போய் பேசுவாங்க, சரளமா தைரியமா போய் பேசுவாங்க. தேவ மனுஷனிடத்திலேயே போய் பேசுவாங்க சரளமா. அவங்க நினைப்பாங்க அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன. ஆனா அவங்களுக்கு தெரியாது கர்த்தர் சொல்லி போடுவாருன்னு. அதுக்குதான் ஞானம், அதுக்குதான் ஞானம். சும்மா ஊழியக்காரனை வந்து நிக்க வைக்க மாட்டாரு. ஒரு ஊழியக்காரனை நிக்க வைக்கிறன்னா அதுக்கு இந்த குவாலிட்டிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிக்க வைப்பாரு. சும்மா நிக்க வைக்க மாட்டாரு. சரளமா சொல்லுவாங்க போய். வாசிங்க 4வது வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்வசமாய் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அது உன் வசத்துல இருக்கலையா? இதுக்கு அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? அதை விற்கிறதுக்கு முன்னாடியும் அது உன் பொருள் தான், அது விற்றதுக்கு பின்பும் அது உன் கையில தான் இருக்குது. நீதான் தீர்மானம் பண்ண ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி. பேதுரு சொல்லி அவங்க கொடுக்கல, அது சத்தியத்தில் சொல்லப்பட்டும் அவர்கள் கொடுக்கல.
அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருது. ஆகவே விக்கிறாங்க. கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை பார்த்த உடனே ஒரு ஆசை, இவ்வளவு கொடுக்கணுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, கொடுக்கணும் என்ற எண்ணம். ஆனா மாச சேலரி வாங்கின உடனே ஒரு பெரிய தொகை கையில வரும், ஒரு பெரிய தொகை கையில வரும். அப்ப 10ல ஒரு பகுதி கர்த்தருக்கு கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணுமே. அப்ப 20,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்கன்னா 2,000 ரூபாய் ஆண்டவருக்கு வச்சுதான் ஆகணும். அது சபையில கொண்டு வந்து வச்சுதான் ஆகணும். ஐயோ 2,000 ரூபாய் போயிடுமே, இவ்வளவு கொடுக்கணுமா? எவ்வளவு கொடுக்கணுமா? கொடுக்கணுமா? அந்த எண்ணம் வருது பத்தியா? அப்பவே ஞானம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஞானம் போயிடுச்சு. நீங்க அதுக்கப்புறம் நீ ஆண்டவரை ஏமாத்திட்டு ஆண்டவருக்கு கொடுக்கறத சரியா கொடுக்காம நீங்க வேலை செஞ்சு பாருங்க. உன்னால உண்மையா வேலை செய்ய முடியாது. செக் கூட பண்ணி பாருங்களேன், செக் பண்ணி கூட பாருங்க. நீ கர்த்தருக்கு கொடுக்கறத சரியா கொடுக்காம நீ வேலை செஞ்சு பாரு, அந்த வேலை உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நீ ஞானமா நடக்க மாட்ட. ஒரு தவறுக்கு மேல தவறு அங்க செய்து கொண்டுதான் நடப்ப. காரணம் என்ன? ஞானம் போயிடுச்சு. அதே சம்பவம் தான் அனனியா சப்பீராளுக்கு. தன் கரையத்துல வைக்கும்போது அது 3 மாசம் தான், அதை விட்ட பின்பு 3 மாசமா தான் இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவியிடத்துல பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஞானம் போயிடுச்சு. அவன் அடுத்த செகண்டே ஜீவனை விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இது நடந்து 3 மணி நேரம் ஆகும். இது நடந்து யாராவது இப்ப மனைவி உள்ள வரா, எதுவுமே தெரியாம உள்ள வரா. அவங்கிட்ட இவன் கேட்குதா, கிரகத்தை இவ்வளவு தான் வித்தீங்களா, இவ்வளவுதான் வித்தீங்களா? அவளும் சொல்றான் ஆமா. இவளுக்கும் ஞானம் எப்ப போச்சு தெரியுமா? 2 பேரும் கூட்டு கலவனையை எடுத்து ஒளிச்சு வச்சாங்க பாரு, அப்பவே 2 பேருக்கும் ஞானம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இனியும் இவ்வளவுதான் வித்தியாமா, இவ்வளவுதான் உன் கலவன் வித்தானா? ஆமா. சொன்ன அடுத்த செகண்ட் அவன் என்ன வார்த்தை சொல்றான்? வாசிப்பு எப்பவுமே 9வது வசனம். கர்த்தருடைய ஆவியை நீங்கள் சோதிக்கிறதற்கு ஒருமனப்பட்டது என்ன? வாசிப்போ. உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். 10வது வசனத்தின் மேற்பகுதி. உடனே அவள் அவருடைய பாதத்திலே விழுந்து 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த ஆத்மா எங்க போயிருக்கும்? எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தேவனுக்கு காரியத்துல விளையாட்டிட்டான் ஞானம் போயிடும். தேவனுடைய காரியத்துல எந்த அளவுக்கு நீ உண்மையா இருக்கிற கர்த்தர் கவனிப்பா. அதனாலதான் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கவனிப்பார் என்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கணும் உன்கிட்ட. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை சரியா செலுத்திடு. ஆண்டவருக்கு நீ செலுத்த வேண்டிய எல்லாத்தையும் சரியா செலுத்து. கர்த்தர் உன்னை பயங்கரமான ஆசீர்வாதத்துல கொண்டு போவார். அதுல ஞானம் இருக்குது நமக்கு தெரியுமா? அவர் சொல்லி கொடுக்கிறாருங்க. அவர் சொல்லி கொடுக்கிறாரு, இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஏன் சொல்லி கொடுக்கிறாரு? நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானம் தான் உன்னை ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ